இப்போ வந்து ஒரு கேர்ள் இருக்கா, அவள் காலேஜ் படிக்கிறா இல்லை ஸ்கூல் படிக்கிறா, ஒரு 10வது படிக்கிற பிள்ளைன்னு வச்சுக்கோங்களேன். அவள் ஃப்ரெண்டு 2 நாள் வரல அப்படின்னா இவங்களுக்கு வந்து பாருங்க, பையனோட அழகு தேவையில்லை, வசதி தேவையில்லை, அவன் நல்ல பையனா கெட்ட பையனா அது கூட பார்க்கறது இல்லைங்க. என்ன பார்ப்பாங்க அப்படின்னா, ஒரு சில கடகராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த வீட்லேயும் பெருசாக பாசம் இருக்காது. இவங்க தான் எல்லாரும் மேலேயும் உருகி பாசம் காமிச்சிருப்பாங்க. விழுந்து நல்லா கவனிச்சிருப்பாங்க. அப்பா அம்மா அண்ணன் தம்பி தங்கச்சி எல்லாரையும். 100 கடகம் இருக்குது அப்படின்னா, லவ் பண்ணுறாங்க அப்படின்னா ஏறக்குறைய 90 பேருக்கு அது வந்து ஃபெயிலியர் நோக்கி போகும். 10 பேர் கல்யாணம் பண்ணிப்பாங்க. கல்யாணம் பண்ணிக்கினாலும் இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்னோட நெட்வொர்க் வந்து ரொம்ப பெருசுங்க. இவங்க வந்து கல்யாணம் ஆகிட்டும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்லாம் தொடருவாங்க. இப்போ லேடிஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க உங்ககிட்ட. இப்போ எங்கள் வீட்டில் ஒரு கடகராசி குழந்தை இருக்குது. அந்த குழந்தைய நாங்கள் எப்படி டீல் பண்ணணும், நீங்கள் டீல் பண்ணணுன்ற அவசியமே இல்லைங்க. அந்த குழந்தையும் உங்கள் மேலே ரொம்ப அட்டாச்சாக இருக்கும். அம்மாக்கு இது செய்யணும் அது செய்யணும்னா லைஃப் பார்ட்னர் கடகமாக இருக்காங்க, ரிஷபமாக இருக்காங்க அப்படின்னா யூ ஆர் த லக்கியஸ்ட் பர்சன் இன் த வேர்ல்டு. வணக்கம், நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, கடகராசி லேடிஸ் உங்களோட வாழ்க்கையில் என்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இருந்துச்சு, உங்களோட லவ், உங்களோட ரொமான்ஸ், உங்களோட படிப்பு, நீங்கள் பட்ட கஷ்டங்கள், உங்களோட ஃபேமிலி எப்படி இருக்குது, நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் என்ன தீர்வு, இப்போ நாங்கள் கஷ்டத்தில் இருக்கோங்க அப்படின்னா அதுலேருந்து வெளியே எப்படி வர முடியும், என்ன வழிபாடு உன்னதமான பலன்களை கொடுக்கும், மொத்தத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதிவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய விஷயம் உங்களை நினச்சி நீங்கள் சிரிக்கிற மாதிரி, சந்தோஷப்படுற மாதிரி, பூரிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படின்றது வரதான் செய்யும். நம்மளோட இப்போ ஒரு 30+ இருக்கவங்க கடகம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சின்ன வயசு நினைவுகள் அப்படின்றது நம்ம மீண்டு போகிற மாதிரி இருக்கும். சரி, பொதுவாக கடகம் கடகத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா காலச்சக்கரத்துக்கு 4வது ராசி. பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, தாயை போல பிள்ளை அப்படிம்பாங்க. இந்த கடகம் வந்து பாருங்க, ஒரு தாயை போல அன்பு, கருணை, பாசம், இரக்கம் இதெல்லாமே இருக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டிஸாக வந்து கடகம். ஏன்னா சந்திரன் ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டி, குரு உச்சமடையக்கூடிய ராசி. பேசிக்காவே நிறைய நல்ல குணங்கள் அப்படின்றது இருக்கும். வெரி இமோஷனல் கேரக்டர்ஸ். நான் எதுவாக இருந்தாலும் ஓன்னு அழுதுருவேன். சந்தோஷம் வந்தாலும் அழுதுதான் சொல்லுவேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா துக்கம் வந்தாலும் அழுதுருவேன். அப்படின்றதுல யார் அப்படின்னா இந்த கடகம் அப்படின்னு தான் சொல்லலாம். இவங்களோட சின்ன வயசுல, இப்போ நீங்கள் கடகராசி லேடியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட சின்ன வயசுல நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிறைய வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா, பாட்டி, அண்ணன், தம்பி, தாய், அம்மா, அப்பா அப்படின்னு உருகி உறவாக வாழறது யாரு அப்படின்னா அது கடகம் தான். அதே மாதிரி நம்ம நிறைய சினிமா பார்க்கும்போது பார்ப்போம், இந்த கஷ்டமான சீன்லாம் வந்தால் சிலர் அழுவாங்க இல்லைங்களா. அது யாரு அப்படின்னா பெரும்பாலும் கடகமாக இருக்கும் அழறது. இந்த சந்திரன் நல்லா இருக்குது, ஒருத்தவங்களுக்கு சுய ஜாதகத்தில் சந்திரன் நல்லா இருக்குது அப்படின்னாலே இவங்க ஓன் அழுவாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இமோஷ்னலி அவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறது, வெரி எமோஷ்னல் கேரக்டர்ஸாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். நிறைய கடகம் வந்து பாருங்கள், இந்த NGO, சமூக சேவை, இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டு, இந்த நீர் சம்பந்தப்பட்ட வேலை, கடல் தாண்டி வேலை, இதெல்லாமே செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம். கடல் தாண்டி வேலைக்கு போனாலும் இவங்களுக்கு தேசப்பற்று அப்படின்றது ஜாஸ்தி விடுங்க. திருப்பி இந்தியாவில் தான் வரணும், கடைசி நம்ம இந்தியாவில் தான் இருக்கணும் அப்படின்றது மனசில் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த தாய் சம்மந்தப்பட்டது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தாய்நாடு இப்படின்ற மாதிரி கொஞ்சம் நிறைய பேசக்கூடியவங்க வந்து பார்த்திங்கன்னா கடகமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்படிப்பட்ட கடகராசி அன்பர்கள் குழந்தை பருவம் அப்படின்றது ஃபேமிலி ஓரியன்ட். ஹாஸ்டலுக்கு போனால் அங்கே போய் ஹாஸ்டலில் உடம்பு முடியாமல் போகிறது, ஓன் அழறது, காலேஜ் போகும்போது கூட ஹோம் சிக்னஸ், வீட்டை விட்டு பிரிஞ்சாத ஒரு சூழ்நிலை, பிரிஞ்சு இருக்க முடியாத நிலை, இதெல்லாம் கடகம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இமோஷனல் பாண்டிங். எப்பயுமே ஃபேமிலியோட ஒன்றியே இருக்கணும், இப்படியே இருக்கணும். இப்படி இருக்கிறது பிடிக்காது, தனிச்சு இருக்கிறது பிடிக்காது, கூட்டமாக இருக்கணும், கும்பலோடு இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், சொந்தம் பந்தம் அப்படின்னு உருகி பாசம் காமிக்கிறவங்க இந்த கடகம் அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்படிப்பட்டவங்க நீங்கள் வந்து ஒரு ஸ்கூல் போகிறீங்க, இப்போ ஃப்ரெண்ட்ஸோட பழகுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கூடையும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க மாட்டீங்க. ஒரு செலக்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது இருக்கும். அந்த செலக்டிவ் ஃப்ரெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்டாச்சாக இருப்பீங்க, ரொம்ப அட்டாச்சு. நீங்கள் கூட பேசல. இப்போ வந்து ஒரு கேர்ள் இருக்கா, அவள் காலேஜ் படிக்கிறா இல்லை ஸ்கூல் படிக்கிறா, ஒரு 10வது படிக்கிற பிள்ளைன்னு வச்சுக்கோங்களேன். அவள் ஃப்ரெண்டு 2 நாள் வரல அப்படின்னா இவளுக்கு வந்து கிளாஸ் போகிறதுக்கே பிடிக்காது, டீச்சர்ஸ் வந்து லெசன் எடுக்கிறத கவனிக்கிறதுக்கே பிடிக்காது, சாப்பிட பிடிக்காது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் ஆகிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா
பிறரை சார்ந்து வாழறது அப்படின்றது. அதான் படிக்கும்போது தனிமை பிடிக்காது. ஸ்கூல் படிக்கிறாங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸோடவே, ஃப்ரெண்ட்ஸ் அண்டியே, ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா டிபெண்ட்டாகவே இருப்பாங்க. காலேஜ் படிக்கிறாங்க அப்படின்னாலும் அப்படி தான் இருப்பாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸு மற்றவங்க கிட்ட பழகினாலும் பெருசாக அவங்களுக்கு பிடிக்காது, பொசசிவ்னஸ் அப்படின்னு சொல்லலாம். நிறைய கடகராசி அன்பர்கள் டாக்டர்ஸாக இருப்பாங்க. பொதுவாக மற்றவங்களுக்கு சேவை செய்யறது அப்படின்றது ரொம்ப பிடிக்கும். நான் முன்னவே சொன்ன மாதிரி என்ஜிஓஸ், டாக்டர்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கிறது தான். நீர் சம்மந்தப்பட்ட ராசி அப்படின்னாலும் நிறைய தொழிலில் இருக்காங்க. இந்த கடல் தாண்டி ஒரு வேலை, ஃபாரின்ல இருக்கிறது, ஷிப்பில் வேலை செய்யறது, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த கடகத்துக்கு. ஆல்மோஸ்ட் ஆல் ஜாப்ஸ், பாலிடிக்ஸ்லேயும் இருக்காங்க. நிறைய ஜாப்ஸ் வந்து உங்களுக்கு கவர் ஆகிடுது அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்படிப்பட்ட கடகராசி ஒரு காலேஜ் படிக்கிற பிள்ளை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். லவ் பண்ணுறாங்களா? லவ் பண்ணுவாங்க. அந்த லவ் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, யாரும் ரொம்ப கேரிங்காக இருக்காங்க. இவங்களுக்கு வந்து பாருங்கள், பையனோட அழகு தேவையில்லை, வசதி தேவையில்லை, அவன் நல்ல பையனா கெட்ட பையனா அது கூட பார்க்குறது இல்லைங்க. என்ன பார்ப்பாங்க அப்படின்னா, யூ ஷுட் பி வெரி கேரிங். என்னம்மா சாப்பிட்டியா அப்படின்னு ஒரு பையன் பேசிட்டா, ஒன்றும் இல்லை, சேட் பண்ணும்போது ஹேவ் யூ டேக்கன் யுவர் லஞ்ச், ஜஸ்ட் ஒரு வேர்டு, சாப்பிட்டியா, என்ன பண்ணுற, ஏது, காலையில் என்ன சாப்பிட்ட, தண்ணி குடிச்சா, இப்படி 4 நாள் கேட்டு பாசமாக பேசணும். சாப்பிட்டியான்றது மட்டும் இல்லை, என்ன உடம்பு சரியில்லைன்னா மாத்திரை சாப்பிட்டியம்மா, டாக்டர் வீட்டுக்கு போனியம்மா, இப்படி 4 நாள் பையன் பேசினா அப்படின்னா அந்த பையனை முழுசும் நம்புவாங்க. 100க்கு 100% நம்புவாங்க. பெரும்பாலும் கடகம் லவ் பண்ணவங்களை கல்யாணம் பண்ணிக்கும். யாரை பெரும்பாலும் அட்ராக்ட் ஆவாங்க அப்படின்னா கும்பத்துக்கிட்ட அட்ராக்ட் ஆவாங்க. பேசிக்காக வந்து கும்பம் முத்து வராது. அதுக்கு மேலே சுய ஜாதகம்னு இருக்குது. பட் பியாண்ட் தட் பேசிக்காக கும்பம் முத்து வராது. நிறைய கடகராசி லேடிஸ் வந்து பார்த்திங்கன்னா கும்பத்துக்கிட்ட அட்ராக்ட் ஆவாங்க, லவ் பண்ணுவாங்க, கல்யாணமும் பண்ணிப்பாங்க. கல்யாணம் பண்ணிக்கின பின்னாடி அந்த அஃபெக்ஷன் அப்படின்றது சுத்தமாக அவங்களுக்கு கிடைக்காது. நிறைய கடகம் வந்து பாருங்கள், கல்யாணம் பண்ணிட்டு புகுந்த வீட்டுக்கு பிறந்த வீட்டில் ரொம்ப பாசமாக இருப்பாங்க. ஒரு சில கடகராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிறந்த வீட்லேயும் பெருசாக பாசம் இருக்காது. இவங்க தான் எல்லாரும் மேலேயும் உருகி பாசம் காமிச்சிருப்பாங்க. விழுந்து நல்லா கவனிச்சிருப்பாங்க. அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, தங்கச்சி எல்லாரையும். பட் பெருசாக அவங்க கவனிச்சிருந்துக்க மாட்டாங்க. பியாண்ட் தட் புகுந்த வீட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா, புகுந்த வீட்டு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாலும் சரி, வீட்டில் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிறாலும் சரி, மாமியாரா அம்மாவை நினைப்பாங்க, நாத்தனாரா அக்காவா தங்கச்சியாக நினைப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மச்சின மூத்தார் எல்லாம் வந்து சொந்த அண்ணன் தம்பி மாதிரியே நினைப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா, கூட்டமாக இருக்கிறது, எல்லாருக்கூடயும் வந்து அட்டாச்சாக இருக்கிறது, இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் யாருமே இவங்களை திருப்பி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சனாக கூட நினைக்க மாட்டாங்க. இது வந்து பாருங்கள் கொஞ்சம் ரிஷபத்தோட வந்து மிங்கிள் ஆகும். ரிஷபத்துக்கும் இந்த மாதிரி குணாதிசயங்கள் உண்டு. ஸோ யாருமே இவங்களை பெருசாக வந்து பார்த்திங்கன்னா பாசமாக பார்க்க மாட்டாங்க. இவங்க கூட ரொம்ப அட்டாச்சாக இருக்க மாட்டாங்க. இவங்களுக்கு அன்பு, பாசம் அப்படின்றது சுத்தமாக கிடைக்காது அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய வேலை செய்யணும் அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு ஃபேமிலிக்கு செஞ்சுட்டு தான் எடுத்து போகணும். ஃபஸ்ட்டு நான் என்னை சார்ந்தவங்களுக்கு செஞ்சுட்டு தான் நான் வெளி வேலையை செய்வேன். சொசைட்டியில் எவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஃபேமிலி முக்கியம். ஃபேமிலி பார்த்துட்டு தான் நான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துப்பேன் அப்படின்ற பர்சனாலிட்டிஸ் தான். ரொம்ப பெருந்தன்மையான குணம், பொறுத்தருள்ற குணம் அப்படின்றது உண்டு. நிறைய கடகத்துக்கு லவ் ஃபெயிலியர்ஸ் உண்டுங்க. நிறைய வந்து பார்த்திங்கன்னா 100 கடகம் இருக்குது அப்படின்னா லவ் பண்ணுறாங்க அப்படின்னா ஏறக்குறைய 90 பேருக்கு அது வந்து ஃபெயிலியர் நோக்கி போகும். 10 பேர் கல்யாணம் பண்ணிப்பாங்க. கல்யாணம் பண்ணிக்கினாலும் கஷ்டப்படுவாங்க. ஏன்டா இப்போ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு செகண்ட் கூட யோசிக்க மாட்டாங்க. அவர் என் மேலே திருப்பி வந்து பாசத்தையும் அன்பையும் பிரதிபலனாக கொடுக்குறாரா இல்லையா தெரியல. ஆனால் நான் அவர் மேலே வச்சுட்டு இருக்க பாசமும் காதலோ அன்போ உண்மையானது அப்படின்னு கடைசி வரைக்கும் அவங்களுக்காக வாழ்வாங்க. காலில் விழுவாங்க. இது இந்த சந்திரனுக்கே உரிய கேரக்டருங்க. காலில் விழும், அன்புக்காக காலில் விழும், அன்புக்காக அடி பணியும். மீதி எந்த கிரகமும் அந்த மாதிரி அன்புக்காக அடி பண்ணியறது இல்லை அப்படின்னு சொல்லலாம். இது நீர் ராசி அப்படின்றதால ஒரு ஸ்டேஜ் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக அவங்களோட காம்ப்ளிகேஷன் போகுது அப்படின்னு. எப்படி தண்ணி வந்து வெயிலில் சுடுநீராக மாறுது அந்த மாதிரி சர்ன்னு கோவம் வரும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்களே வந்து அந்த கோவத்தை குறைச்சிப்பாங்க. மேக்சிமம் வந்து கடகம் கோவப்படுறதில்லை. பொறுத்தருளும் குணம், பொறுமையான ராசி இருந்தாலும் ரொம்ப பிரச்சனைகள் தலைக்கு மீறி ஒரே காம்ப்ளிகேஷன்ஸ் அவங்களுக்கு தொடர்ந்துட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, கோபம் அப்படின்றது அவங்களே அவங்கள பார்த்து கூல் டவுன் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்னோட நெட்வொர்க் வந்து ரொம்ப பெருசுங்க. இவங்க வந்து கல்யாணம் ஆகிட்டும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்லாம் தொடருவாங்க. இப்போ லேடிஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க உங்ககிட்ட. ரொம்ப அட்டாச்சாக ஒரு சிலர்கிட்ட இருந்தாலும் எல்லார்கிட்டையும் பழகுவாங்க, எல்லார்கிட்டையும் கூலாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களோட பிரச்சனை என்ன அப்படின்னா, இவங்களோட மேரேஜ் லைஃப் ஒரு பெரிய பிரச்சனை. ஆப்போசிட்டான பார்ட்னர்ஸை செலக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால இவங்களுக்கு மூட் ஸ்விங்ஸ் அப்படின்றது இருக்கும். பொதுவாக சந்திரனோட ஆதிக்கம் அப்படின்றதுனாலே மூட் ஸ்விங்ஸ் வந்து நிறைய வருங்க. எப்போ பாரு ஒரு கஷ்டம், துக்கம், திடீர்னு சந்தோஷமாக இருக்கிறது, திடீர்னு எக்ஸைட் ஆகுறது, இவங்க மைண்ட் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்காது அப்படின்னு சொல்லலாம். மூட் ஸ்விங்ஸ் நிறைய இருக்கும். ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்லலாம்.
சரி, இவங்களுக்கு இப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ்க்கு வேற என்னங்க காம்ப்ளிகேஷன்னா, வேற எந்த காம்ப்ளிகேஷனும் இல்லைங்க. இவங்க லைஃப்ல ஃபேமிலியில வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை. ஏன்னா ஃபேமிலி ஓரியன்டாவே இருப்பாங்க இல்லைங்களா? ஸோ ஃபேமிலி லைஃப், ஃபேமிலி ஓரியன்டு, குடும்பத்தையே வந்து கட்டுக்கோப்பா வச்சுக்கணும்னு இவங்க பண்ற தியாகங்களும் இவங்க பண்ற கஷ்டங்களும் ரொம்ப ஜாஸ்தி அப்படின்லாம். இப்போ ஒரு கல்யாணம் ஆகி ஒரு வீட்டுக்கு போறாங்க, பெரிய மருமகளா போறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கடைசி பிள்ளை கல்யாணம், அந்த வீட்டில் 5 பசங்க இருக்காங்க, கடைசி பிள்ளை கல்யாணம் ஆகிற வரைக்கும் ஒன்னாவே இருப்பாங்க. இவங்க வீட்டுக்கார் சம்பாதிக்கிறது, இவங்க சம்பாதிக்கிறது எல்லாம் இந்த ஃபேமிலிக்கே கொடுப்பாங்க. கடைசியில் சொத்து பிரிக்கும் போது இவங்களுக்கு ஒன்றுமே வராது. ஆனால் அவங்க பெருசாக கவலைப்பட மாட்டாங்க. என்ன அதுக்கு பெருசாக கவலைப்படாமல், ஐயோ இப்போ யாருமே என் கூட பழகிறதுக்கு ஆள் இல்லையே, எல்லாரும் தனித்தனியாக போயிட்டாங்களே, எவ்வளோ செஞ்சிருப்பேன் அந்த பசங்களுக்குலாம், என்னை யாருமே கவனிக்க மாட்டேன்றாங்களே அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி பிள்ளைங்க சொல் பேச்சு கேட்கல பெருசாக, பிள்ளைங்க வந்து அட்டாச்சாக இருக்க மாட்டாங்க இல்லைங்களா? இவங்க ரொம்ப அட்டாச்சாக இருப்பாங்க. பட் கடகத்துக்கு திருப்பி கிடைக்கிறது இல்லை. பெரிய புள்ள சொல் பேச்சு கேட்கல, அட்லீஸ்ட் சின்ன பிள்ளையாவது சொல் பேச்சு கேட்கல, யாருமே சொல் பேச்சு கேட்கல போது ரொம்ப நொந்து போயிடுவாங்க. ரொம்ப நொந்து போயிட்டு தான் அந்த டென்ஷன் ஸ்டேஜுக்கு போவாங்க. ரொம்ப இரிட்டேட் ஆவாங்க, கோபப்படுவாங்க அப்படின்னு சொல்லலாம். திருப்பி தோல்வி, கஷ்டம், துக்கம், துயரம் அதெல்லாம் நிறைய சந்திக்கக்கூடிய ஒரு ராசி என்ன அப்படின்னா கடக ராசி. இவங்க மைண்டை யார் மேலேயும் பாசம் வைக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா இவங்க சந்தோஷமா வாழலாம். ஆனால் அவங்களால வைக்க முடியாது. அதுதான் அந்த மாதிரி மனசை மாற்றிக்க முடியாது. பாசம் வைக்காம இருக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டை அவங்களால வச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து இவங்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருக்குமா அப்படின்னா, இவங்க மனசு தாங்க இவங்களுக்கு பெரிய பிரச்சனை. எப்படி அப்படின்னா, நிறைய எதிர்பார்ப்பாங்க. அன்பு மட்டும்தான், பெருசாக கோடி காசு பணம்லாம் எதிர்பார்க்கல, நிறைய அன்பு எதிர்பார்ப்பாங்க. அந்த அன்பு திரும்பி வரவே வராது. அதனால ஏமாற்றம் அப்படின்றது இருக்கும். மைண்டு வந்து கொஞ்சம் என்ன கேட்டால் இவங்களுக்கு நெகட்டிவ் ஏதாவது இருக்கா அப்படின்னா, பெருசாக வந்து கிடைக்காத ஒன்றுத்தை எதிர்பார்க்கக்கூடாது. மைண்டை எப்பயுமே உலகம்னா இதுதான், வாழ்க்கைன்னா இதுதான் அப்படின்ற மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும். நம்ம மைண்டை நம்ம ஸ்டேபிளாக வச்சுக்கணும். மூட் ஸ்விங்ஸ் அப்படின்றது பெரிய லெவலில் மற்றவங்களுக்காக நம்மளை ரொம்ப வருத்திக்கணும் இல்லையா? இவங்களை ரொம்ப வருத்திப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இருந்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு ஃபேவரான டைரக்ஷன் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு வடக்கு ரொம்ப ஃபேவரான டைரக்ஷனுக்கு. இவங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான கலர் என்ன அப்படின்னா, பொதுவாக வந்து பாருங்க, ஸ்கை ப்ளூ, ஒயிட்டு, ஓஷன் ப்ளூ, பிங்க்கு இதெல்லாம் வந்து இவங்களுக்கு ரொம்ப ஃபேவரான கலர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்க, இப்போ எங்கள் வீட்டில் ஒரு கடகராசி குழந்தை இருக்குது. அந்த குழந்தைய நாங்கள் எப்படி டீல் பண்ணணும், நீங்கள் டீல் பண்ணணுன்ற அவசியமே இல்லைங்க. அந்த குழந்தையும் உங்கள் மேலே ரொம்ப அட்டாச்சாக இருக்கும். அம்மாக்கு இது செய்யணும், அது செய்யணும்னா அது செஞ்சுடும். அம்மாவுக்கு படித்தாதான் பிடிக்கும்னா அது படிச்சுடும். ஸோ குழந்தைய டீல் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்போ எங்கள் வீட்டில் வந்து பாருங்கள், கடகராசி ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் தான் உங்களை மாற்றிக்கணும். பொதுவாக வந்து பாருங்கள், ஒய்ஃபா, ரிஷபம், கடகம் அப்படின்லாம் கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து நீங்கள் லக்கி அப்படின்னு தான் சொல்லணும். அவங்கள நீங்கள் புரிஞ்சுக்கணும்லாம் ஒன்றும் பெருசாக தேவையே இல்லைங்க. மாமா சாப்பிடு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், கடகம் உங்கள் காலில் விழுந்திருக்கும். தங்கோ சூப்பராக இருக்கே ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டா போதும், ரிஷபம் உங்கள் காலில் விழுந்திருக்கும். அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன தெரியுங்களா? கடகம் ரிஷபம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வெறும் லவ். அந்த லவ் மட்டும் கொடுக்குறீங்க அப்படின்னா, அதாவது ரிஷபம் இன்னும் கொஞ்சம் ரொமான்ஸ் எதிர்பார்க்கும். ரொமான்டிக்காக இருக்கணும், லவ்வபுளாக இருக்கணும், ரொம்ப வந்து பாருங்கள் அஃபெக்ஷனேட்டாக இருக்கணும் அப்படின்லாம் எதிர்பார்க்கும். கடகம் வெறும் பாசம். நீ என் மேலே ரொமான்டிக்கெல்லாம் இருக்காது, பாசமாக போதும். இது கடகம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கடகத்துக்கும் ரிஷபத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸு. ஸோ யார் ஒருத்தர் உங்கள் லைஃப் பார்ட்னர் கடகமாக இருக்காங்க, ரிஷபமாக இருக்காங்க அப்படின்னா, யூ ஆர் த லக்கியஸ்ட் பர்சன் இன் த வேர்ல்டு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட கடகராசி அன்பர்களை வந்து பாருங்கள், எல்லாரும் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்க. இப்போ நிறைய வந்து பாருங்கள், வீட்டில் பிள்ளைங்க அம்மா வந்து கடகமாக இருக்காங்க அப்படின்னா, அம்மா உழுந்து இந்த பிள்ளை காலையில் 2 மணிக்கு டூர் போகுதுனால அம்மா அந்த 2 மணிக்குள்ளே எழுந்து சாப்பாடு செஞ்சு வைப்பாங்க. அதுவும் சாப்பாடுனா சும்மா ஒரு வெரைட்டி ரைஸ்லாம் செய்ய மாட்டாங்க. சாதம், கீரை, பொரியல் எல்லாம், அந்த பச்சடி. என்ன பிள்ளை ட்ராவல் பண்ணி போகுது, ஹீட் ஆகிடும் பாடி. இந்த அளவுக்கு யோசிக்கக்கூடிய ஒரு கடகராசி அம்மா இருக்காங்கன்னா, பிள்ளைங்க ஒன்றும் பண்ண வேண்டாம், ஒன்றுமே சொல்ல வேண்டாம்மா, நீ சாப்பிட்டியம்மா, சாப்பிடும்போதும்மா நீ சாப்பிட்டியம்மா அப்படின்னு ஒத்த வார்த்தை கேளுங்க. அந்த ஒத்த வார்த்தைக்கு உங்கள் அம்மா கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிமையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி எப்பயுமே கடகராசி அம்மா இருக்காங்க அப்படின்னா, எங்கள் அம்மா தான் எனக்கு எல்லாம் அப்படின்ற ஒத்த வார்த்தை சொல்லுங்க போதும். கடகம் வாழ்க்கை ஃபுல்லும் பிறந்ததே என் பிள்ளைங்களுக்காக தான், பிறந்ததே என் புருஷனுக்காக தான் அப்படின்னு நினச்சி வாழ்வாங்க. ஆனால் அங்கே புருஷன் அதை புரிஞ்சுக்க மாட்டார். ஸோ இப்போ ஒரு கடகராசி அம்மா இருக்காங்க அப்படின்னா, பிள்ளைங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, எங்கள் அம்மா தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு ஒத்த வார்த்தை சொல்லுங்க போதும். உங்கள் அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இதை விட உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் வந்து வயிற ஒட்டியான வாங்கி கொடுத்தா கூட உங்கள் அம்மா சந்தோஷப்பட மாட்டாங்க. இந்த ஒரு வார்த்தை போதும் அவங்களுக்கு சந்தோஷப்படுத்துறதுக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். வாழ்த்துக்கள்.